பகல் நேரங்களில் 40 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கடுமையானதாக இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு வெப்பசலன இடிமழையானது தொடங்கிவிடும். முதல் கட்டமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், நீலகிரியினுடைய மேற்கு, கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் முதற்கட்டமாக மழை ஆரம்பிக்கும். அதன் பிறகு இரவு நேரங்களில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட இந்த உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழையானது பதிவாகும். அதன் பிறகு இரவு மற்றும் நள்ளிரவில் குறிப்பாக ஜூன் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் இருந்தாலும் இரவு நேர மழை வாய்ப்புகள் இனிமேல் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு முழுமையான வானிலை அறிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க.